பாரதியாரா? சரி ரைட்டு. சரி மேம், நம்ம கடந்து போயிடலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். 10 கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் மிக சரியான திட்டமிட்டு அந்த திட்டத்தை மாற்றியமைத்து அதை பெற்று வர வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என கோவை மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு, சைடுல ரைட்டு போயாச்சு. என்னாச்சுப்பா? என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல சும்மாதான், நம்ம தான். நிறுத்தாமல் ரீல் சுத்துவார், நன்றாக வெறும் கையில் முழம் போடுவார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ரஞ்சிதமே உதட்டு வலிக்க கொஞ்சமேனு உதட்டு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்க முடியா? நடந்து போனா ஓப்பா நீங்க வேற சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர விருப்பம் தெரிவித்ததாக தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் சம்மதம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விஜயுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு அவர்கள் நோ சொல்லி இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்னப்பா ஒரு குட் நியூஸ்? என்னடா ஒரு நிமிஷம், என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ரொம்ப நன்றி. மன்னிக்கணும், உங்களுக்கு மேல ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டேன். இப்ப அவர் நிப்பாட்டிட்டாரு. இப்ப அந்த வண்டியில இருந்தா மரியாதை, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல நன்றி வணக்கம். சரி, நீ வண்டி எடுப்பா. பாத்ரூம்ல வச்சா கூட்டிட்டு போறேன். டேபிள் கடியில பூந்து போற அவரும், பிரச்சனை வந்தா ஓடி போற இவரும் எப்படிங்க ஜெயிச்சா நாட்டை காப்பாத்துவாங்க? அங்க பாரு, வைத்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை புழக்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம், இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியுமா? எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுமா. எங்கடா கொஞ்சம் பண்ணி கொடுமா. வக்கீலே பண்ண முடியாதுங்கிறான். எங்கப்பா அந்த ஃபார்ம்? இதான்ப்பா உறவு முறை. 52 எங்க இருந்த, எங்க பிறந்த, உங்க தாத்தாவுக்கு ஓட்டு எந்த பூத்துல இருந்துச்சு, உங்க கொள்ளுப்பாட்டனாருக்கு எங்க இருந்துச்சு, மகாலவழி நீ எங்க இருந்தா வந்தீங்க முதல்ல? எனக்கே சிரிப்பா எங்க ஓட்டை இப்படி கேக்குறதுக்கு? போங்க போயிட்டு வாங்க. அடிமைக்கு மறுபேறு எடப்பாதின்னு இலக்கணமும் மாறி போச்சு, மாறி போச்சு. நான் உன சொன்னா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன். நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. எடப்பாடி பழனிசாமி கதியாதோ கதி கதி. அப்படி சொல்லாதீங்க, உங்களை கண்டிப்பா காப்பாத்திடலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, கடவுளே, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிறைவேற்று. உனக்கு ஒரே ஒரு வரம் தருகிறேன். என்ன வேண்டும் கேள். ஏங்க
கடவுள் வந்துட்டாரு, கவலைப்படாதீங்க. அப்பாடா நான் பொழைச்சிட்டேன். கடவுளே, தாவேக்காவை யார் வச்சிருக்கா? சங்கி அரசியல் காரல் மார்க்ஸ் விளாடிமிர் லெனின் அவர்கள் சங்கி 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 ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் சங்கி மா தலைவர் மாநாடு போயிட்டு இருக்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னா. டேய், ஒரு நிமிஷம் இருடா. என்னம்மா? சரி. ஹலோ. 14 நாள் தான் வச்சிருக்கோம். 14 நாள் தான் வச்சிருக்கோம். வந்துருங்க. இவரெல்லாம் சொல்லிதான் அம்பேத்கரோட புகழ் விஜய் பரப்பி தான் தெரியணுமா? அம்பேத்கர் உச்சம், இவர் எச்சம். அவ இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இத அப்படியே ஓபனா போடுங்க. அம்பேத்கர் உலகத்தினுடைய உச்சம், விஜய் வந்து எச்சம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் இன்னொன்னு கேக்குறேன், அவர் கட்சியில தலித்துலாம் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்களா? உங்களை உதைச்சா எவன்டா கேட்பான்? விஜய் கட்சியில நிறைய பேர் தலித்து போய் சேர்ந்திருக்கான், ஆர்வ கோளாறுலாம் சேர்ந்திருக்கான், பைத்தியக்காரன் சேர்ந்திருக்கான். அவனுக்கு ஊர்ல நடக்கிற சாதி இந்துக்கு சண்டைன்னா விஜய் யார் பக்கம் நிப்பாரு? என்னத்தை கிழிப்பாரு? அந்த துப்பு கட்ட நிலையில இருந்து முதல்ல வெளியில வர சொல்லணும். முதல்ல அரசியல்னா வெளியில வரணும். கல்யாண மண்டபத்திலயும் என்ன வீட்டுக்குள்ளே இருந்து பேட்டி கொடுக்கறது அரசியல் கிடையாது. பொது வெளியில நின்று போராடக்கூடிய தைரியம் இருந்தா பேச சொல்லுங்க. மற்றபடி அதான் மாஸ்க் படம் நாளானைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் காலேஜ் இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? சமத்தா எல்லாரும் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு வரணும். வந்து நல்லபடியா அன்னைக்கு டியூட்டி என்னவோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்போ போய் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட் தேவையானப்ப என்டர் ஆகுங்க, அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஆயிடுங்க, அவ்வளோதான். அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது, அவ்வளோதான். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஆமா சார். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்களா? வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய? தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க? அடிச்சு கிழிங்கடே. மாதம் 27ஆம் தேதி எனக்கு 26, 27 2 நாள் லீவ் வேணும் முதலாளி அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டா எவ்வளவு ஒரு முக்கியமான நாள், நீ 26, 27 லீவ் கேட்கற? எனக்கு தெரியாது முதலாளி, 26, 27 என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னோடனே, அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் பொழப்பத்தை புழுத்த வழியலாம். ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும். உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும். அதனால நீ 15, 16 வருஷம் உன்கிட்ட வேலை செஞ்ச, உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு, வேலை கொடு, இல்லன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்க போய் பாத்துக்கிறேன். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. முருகன் மகன் எம்பி, பொன்முடி மகன் எம்பி, வீரபாண்டி மகன் எம்எல்ஏ, பொய்யாமொழி மகன் மந்திரி, முரசொலி மாறன் மகன் எம்பி, தங்கபாண்டி மகன் தமிழச்சி தங்கபாண்டி எம்பி, முரட்டு பக்தர் மகள் மத்திய அமைச்சர், ஈரோடு பெரியசாமி மகள் மாவட்ட செயலாளர். அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது அடுத்தது விடுவான். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாரு, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிற? யோ உனக்கு கொழுப்பா போயா அப்படின்னு இல்லையா கேட்டிருக்கேன். தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தானே நான் என்ன பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக்.
இந்தியாவிலேயே மிக அதிகமான வாரிசு அரசியல் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில் தான். அனுராக் தாக்கூர் யூனியன் மினிஸ்டர், முன்னாள் ஹிமாச்சல் பிரதேசனுடைய முதலமைச்சர் பிரேம்குமார் துமலினுடைய மகன், பியூஷ் கோயல், பிரகாஷ் கோயலுடைய மகன், தர்மேந்திர பிரதான், தேவேந்திர பிரதானுடைய மகன் கிரண் ரிஜிஜு, பிரேமா காண்டு, சுவேந்து அதிகாரி எடுத்துக்கங்க, தேவேந்திர பட்னாவிஸ் எடுத்துக்கங்க, விவேக் தாக்கூர் எடுத்துக்கங்க, சேலம் மணிகண்டன் சார் பாஜகவுக்கும் சேர்த்து வாதாடியதால் நான் அதை சொல்றேன். ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கணும். தமிழ்நாட்டில் வாரிசை தலைமையாக வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோட, தேமுதிகவோடயோ, தமாகவோடயோ நான் கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்ல போறாரா? களவாணி பசங்களா, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த மேடைகளை நின்று திமுக மேடைகள்ல நீயே ஒரு புறம்போக்காக இருக்கக்கூடிய நீயே ஒரு மேடை போட்டு மேடையில நின்று பேசக்கூடிய அந்த செம்ப அந்த சாணியை உனக்கு உருவாக்கி தந்த மண் இந்த திராவிட மண், மறந்துடாத.